இந்த படத்தோட கலெக்ஷன் இருந்தது. 40 கோடி வரைக்கும் இந்த படம் வசூலாச்சுங்க. இவருடைய எல்லா திரைப்படமும் தெலுங்குலயும் அப்படியே ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. தமிழ் விட தெலுங்குல இந்த படம் அதிகமாவே கலெக்ஷன் இருந்துச்சு. இவருடைய எல்லா படமும் தெலுங்குலயும் ஹிட் ஆனதுனால விஜய் ஆண்டனி அவர்கள் தெலுங்குலயுமே அவருக்கு நல்ல மார்க்கெட் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோவாவே மாறி இருக்காரு. இவருடைய லைஃப்ல எப்போதுமே சொல்றது என்ன, நம்ம எவ்வளவு நாள் இருக்க போறோம் அப்படிங்கறது தெரியாது. பட் நம்மளுக்கு என்ன தோணுதோ என்ன பிடிக்குதோ எல்லாத்தையும் நம்ம செஞ்சிடணும். நாளை பின்ன நம்ம இதை செய்யணும்னு நினைச்சோம் ஆனா செய்யல அப்படின்னு நினைக்க கூடாது. என்னோட லைஃப் என்னோட சக்சஸ் அந்த ஒரு லாஜிக்கு அது மட்டும் தான் அப்படின்னு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. மியூசிக் டைரக்டர், ஆக்டிங் அதுவும் ஓகே. இந்த சிங்கர் அப்படின்னு ஒரு விஷயம் நான் பாடணும்னு பாடல, நான் பாடணும் எனக்கு தோணுச்சு, எனக்கு பிடிச்சது அதனால பாடனேன். மக்கள் ஏத்துக்குவாங்களா அப்படின்னு நினைக்கல, பட் எல்லாருக்குமே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஏத்துக்கிட்டாங்க. எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருடைய லைஃப்ல ஒன்னே ஒண்ணு, நம்ம போற பாதையில எப்போதுமே கஷ்டம் மட்டும்தான் வரும். நான் என்னோட லைஃப்ல எவ்வளவோ கஷ்டம் இருக்கு, நிறைய விஷயம் வெளியிலே சொல்ல முடியாத அந்த அளவுக்கு நான் பினான்சியலா நிறைய இடத்துல கஷ்டப்பட்டிருக்கேன், நிறைய அவமானப்படுத்தப்பட்டிருக்கேன். இதுல